This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மூத்த அமைச்சராக இருக்கும் திரு துரைமுருகன் வசம் இருந்த கனிம வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை, சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு ரகுபதி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வசம் இருந்த சட்டத்துறை திரு துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கக்கூடிய நிலையில் இலாக்கா மாற்றம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு மூத்த அமைச்சரிலிருந்து இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. எலெக்ஷனுக்கு ஓராண்டு இருக்கிறது. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இது காரணம் என்ன இருக்கிறது? இதில் காரணம் என்று எதுவும் இல்லை. ஒருவேளை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டிருக்கலாம், எனக்கு மாற்றி கொடுங்கள் என்று. மூத்த அமைச்சர் என்கிற மரியாதையோடு அவருக்கு மாற்றி கொடுத்திருக்கலாம். அவ்வளவுதானே ஒழிய இதில் என்ன மாற்றங்கள் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ரகுபதி அண்ணன் கூட மூத்த அமைச்சர் தான். அதிலே எந்த விதமான இதுவும் இல்லை, மாற்றங்களும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சரிடம் ஒருவேளை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மாற்றி கேட்டிருக்கலாம், எனக்கு சட்டத்துறையை கொடுங்கள் நன்றாக இருக்கும் என்று. அதனால் மாற்றி கொடுத்திருப்பார். அதற்கு அந்த உரிமை அவருக்கும் உண்டு, அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் உண்டு. அதை மாற்றி கொடுக்கிற தனிப்பட்ட விருப்புரிமை என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உண்டு. எனவே இதில் எதுவும் ஓராண்டு காலத்திற்கு முன்னால் நடைபெறுவது, சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அமைச்சரவையில் 3 மாதங்களுக்கு முன்னால், ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது 19 முறை அமாவாசைக்கு அமைச்சரவைகள் மாற்றி அமைக்கப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அப்படி எதுவும் நடப்பதில்லை. இந்த முறை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அப்படித்தான் பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரிடம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மாற்றி கேட்டிருப்பார். அந்த உரிமையை மாண்புமிகு முதலமைச்சர் மதித்து அதை செய்திருப்பார் என்றுதான் நான் நம்புகிறேன். துறைகளில் எதுவும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. சட்டத்துறை ஒன்றும் சாதாரண துறை அல்ல. எனவே அந்த துறை சார்ந்த அதிலே பெரிய விதங்கள் எதுவும் இல்லை. அதனால்தான் அண்ணன் செம்மலை அவர்கள் பேசுகிற போது கூட, அவர் ஒரு முன்னாள் மூத்த அமைச்சர், அவருமே நீண்ட ஒரு அரசியல் பின்னணி உள்ளவர். அதனால்தான் நீங்கள் திரும்ப கேட்கிற போது கூட அவரால் அதற்கான தெளிவாக சொல்ல முடியாத சூழல் இருந்தது. நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் விரும்பி கேட்டிருப்பார். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றி கொடுத்திருப்பார். ஒரு சீனியர் அமைச்சர் துரைமுருகன், கனிம வளத்துறை, சுரங்கத்துறை எல்லாம் முக்கியமான துறைகள், சட்டத்துறைக்கு இணையான துறைகள். அந்த அடிப்படையில மாற்றம் செய்யப்படுவது அப்படிங்கிறது அவருக்கு வருத்தத்தை தரும் அப்படின்னு திரு செம்மலை குறிப்பிட்டார். இல்ல, இதுல வருத்தம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்டால், கனிம வளத்துறையை விட சட்டத்துறை என்பது உயர்ந்தது. சட்டத்துறை ஒன்றும் குறைவான துறை அல்ல. சட்டத்துறை என்பது நிர்வாக ரீதியாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், சட்டத்துறை அமைச்சர் என்பது ஒரு கிரேட் இருக்கக்கூடியதுதான். எனவே இதிலே இது கூடிவிட்டது குறைந்து விட்டது என்பதோ, அல்லது இதனால் அவருக்கான சௌகரியங்கள் குறைந்து விட்டதாகவோ, அல்லது அவருடைய ரேங்கிங்ல குறைந்து விட்டதாகவோ எதுவும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் 1 என்றால் அந்த புரோட்டோகாலில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் நம்பர் 2. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் நினைப்பதை போல அல்லது மற்றவர்களினுடைய அனுமானங்களின் அடிப்படையில் இது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்றெல்லாம் நாம் நினைக்க வேண்டியதில்லை. இது முழுக்க முழுக்க அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு அவர் கேட்டதற்கு இணங்க அவருடைய உரிமையை மதித்து, அவருடைய உணர்வுகளை மதித்து மாண்புமிகு முதலமைச்சர் அந்த சட்டத்தை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அண்ணன் பலமுறை சட்டத்துறையும் சேர்த்து கையில் வைத்திருந்திருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போதும் சட்டத்துறையை கையில் வைத்திருந்திருக்கிறார். எனவே சட்டத்துறை அவருக்கு விருப்பப்பட்டு அவர் கேட்டிருக்கலாம். கேட்டதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருப்பார் என்றுதான் நான் நம்புகிறேன். நன்றி சார். இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.